ஐயா அவர்களுடைய ஆணைக்கிணங்க, சாய்ராம் ஆக்ஞைக்கிணங்க ஐயா அவர்களுடைய மாணவர்களே நானும் ஒருவன். அந்த அடிப்படையில் என்னை சில மணித்துளிகள் சக்தி நாயனாரை பற்றி உனக்கு தெரிந்ததை பேசு என்று சொன்னதன் அடிப்படையில் அடியேன் இங்கு போந்துள்ளேன். பெரிய புராணம், பெரியர் புராணம் என்பதுதான் பெரிய புராணம். கம்பர் ராமாயணம் என்பது போல கம்ப ராமாயணம், அதுபோல பெரியர் புராணம் பெரிய புராணம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியல் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பெரிய புராணம் 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்கள் ஆகியோர்களுடைய வைபவத்தை, வரலாற்றினை புராணமாக எடுத்தியப்புகிறது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இதுவரையிலே நாயன்மார்களை பற்றி சொற்பொழிவாற்றியவர்கள் பெரிய புராணத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்திருப்பார்கள். நான் புதியதாக எதையும் அறிமுகம் செய்ய தேவையில்லை. சுருக்கமாக 2 கருத்துக்களை மட்டும் தெரிவித்துவிட்டு நான் சக்தி நாயனார் வைபவத்திற்கு விளைகிறேன். பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார் பெருமான். சேக்கிழார் பெருமானுடைய இயற்பெயர் திருவள்ளவாடி சிவபெருமான் சாசனத்தின்படி ராமதேவனார் என்பது எல்லோருடைய ஆழ்ந்த ஒரு கருத்தாக இருக்கிறது. இன்னும் சில பெயர்கள் அவருக்கு இருந்தாலும் கூட ராமதேவன் என்பதுதான் சாசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் வெள்ளியங்கிரி அழகம்மையார் தம்பதியருக்கு குன்றத்தூரிலே அவதரித்தவர். சேவூர் கிழார், சேக்கிழார் என்ற மரபிலே, வேளாளர் மரபிலே அவதரித்தவர். 47வது நாயன்மாரான சக்தி நாயனார் என்னும் வேளாளர் மரபில் தோன்றிய நாயனார் அவருடைய வைபவத்தை ஏற்றியுள்ளார். இதற்கு 13 சருக்கங்களாக 4853 விருத்தப்பாக்களால் ஏற்றியுள்ளார். இதில் 47வது நாயன்மாராக விளங்குகின்ற சக்தி நாயனார் அவருக்காக 7 பாடல்களை இயற்றியுள்ளார். அந்த 7 பாடல்களிலே அவருடைய வைபவத்தை, வரலாற்றை சொல்லியுள்ளார். பொய்யடிமை இல்லாத புலவர் சருக்கம் என்ற 8வது சருக்கத்திலே 47வது நாயன்மார் சக்தி நாயனார். ஒரு இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஏதாவது ஒரு புதிய ஊருக்கு செல்ல வேண்டும் என்றால் நம்ம ஒரு கூகுள் சர்ச் பண்ணுவோம். அந்த கூகுள் சர்ச்சில் சிலது சரியாகவும் இருக்கும், சிலது வழி மாறியும் இருக்கும். ஆனால் சேக்கிழார் பெருமான் அப்பொழுதே சக்தி நாயனாரை பற்றி ஒரு சரியான அந்த ஊரினை வழிகாட்டுகிறார். அந்த ஊர் எது என்பதை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார். முதல் பாடலே களமர்கட்ட கமலம் பொழிந்ததே குளம் இறைப்பது என்று சொல்லுகிறார். அந்த ஊருக்கு போனீங்கன்னா அந்த குளத்து தண்ணி அவ்வளவு இனிமையா இருக்கும். அந்த ஊருடைய குளம் சாதாரணமா யாரும் கட்டிடல, உழவார பணி செய்கின்ற சிவனடியார்களால் கட்டப்பட்டது என்று களமர் கட்ட என்று சொல்லுகிறார். களமர் என்றால் உழவர். உழவார பணி செய்கின்ற
பெருந்தொண்டினை உருவாக்கியவர் அப்பர் பெருமான். அந்த வகையிலே கலமர் கட்ட குளன் கமல பொழிந்த தேன் குளம் நினைப்பது, அதனால் அந்த குளத்தின் நீரானது இனிமையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த குளத்தின் கரையிலே ஒரு ஜெயக்கம்பம், ஒரு வெற்றி தூண் இருக்கிறது. அந்த தூண் கோளொன்றின் எண் திசை அளவும் ஆணை ஜெயக்கம்பம் நாட்டிய வளவர் காவிரி நாட்டு வருங்கையூர் என்று சொல்லுகிறார். அந்த கூகுள் சர்ச்சில் போனீங்கன்னா எப்படி விளக்கமா இருக்கும்.